ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கிறீங்க? ஓகே, இப்போ நம்ம 7 Tales of 7 Kings உடைய 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 5th எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, யோஷன் வந்துட்டு சுகாவை லவ் பண்ணுறதா சாரா கிட்ட சொல்லியிருந்திருப்பா. பட் அதே நேரம் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு, சுகாவோட லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பா. ஓகே, நம்ம இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். யோஷன் சாரா கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஜிமினோட ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்று சாரா கிட்ட ஒரு கொஷனை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருந்துச்சு? இப்போது இதை நினச்சி பார்த்த உடனே அவன் மனசில் ஒரு விஷயம் தோணுது. ஃபர்ஸ்ட் கிஸ் அதை என்னால் மறக்கவே முடியாது. ஓகே, இப்போ வந்துட்டு சாரா கிட்ட யோஷன் சொல்லாமல் மறைச்ச ஒரே ஒரு விஷயந்தான் அவளோட ஃப்ளாஷ்பேக்கில். அதை பற்றி இப்போ யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிடிஎஸ் அவங்களுடைய சாங் பில்போர்டில் 2 வீக்ஸாக ஃபர்ஸ்டில் இருந்திருக்கும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ண நைட் பார்ட்டி பண்ணியிருப்பாங்க. அப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிவிட்டு விளாண்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஒரே வீட்டில் தான் எல்லோரும் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் யோஷனும் அங்கே இருந்துட்டு தூங்குறதுக்காக அவளுடைய ரூமுக்கு போகிறான். அப்போ சுகா வந்துட்டு ஃபுல் போதையில் யோஷன் கிட்டே வராரு. ஏ யோஷன். சொல்லுங்கள் மிஸ்டர் சுகா, என்னாச்சு? இது வேணுமா? ஆமாம், எங்கே வா அப்படின்னு அவளோட கைப்பிடிச்சி இழுத்து சாஃப்டாக அவளை ஹக் பண்ணுவார். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. டியா? ஆமாம் சார், எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது நமக்கு பெரிய சக்ஸஸில். ஆமாம். அப்போ யோஷன் வந்துட்டு ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போ சுகாவில் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. யோஷன், சார் என்ன என்ன பண்ணுறீங்க? உனக்கு என்ன பிடிக்குமாடி? சார் என்ன பேசுகிறீங்க? எனக்கு உங்கள் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். இல்லை, என்ன என்ன பிடிக்குமா? பிடிக்கும் மிஸ்டர் சுகா. எவ்வளோ பிடிக்கும்? அது எப்படி சொல்கிறது மிஸ்டர் சுகா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி தூங்குங்க, டைம் ஆச்சு, நானும் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறா. அங்கேருந்து 2 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறா. அப்போ சுகா அவளை இழுத்து வாலில் பின் பண்ணுறாரு. ஒரு ஹேண்டை வாலில் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை அவளோட சீக்ஸில் வச்சுட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டு, எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சார் என்ன பண்ணுறீங்க? என்னை என்னடி பண்ண? உன்னை இந்த கண்ணை டெய்லியும் இதே மாதிரி பக்கத்தில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. அப்போ யோஷனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ சுகாவை ஒரு 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. எல்லோரும் ஒன்றாவே தங்கியிருந்தாலும் சுகா கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவளும் நிறைய ஆசைப்பட்டுருந்துருப்பா. இப்போ சுகாவும் அவளை லவ் பண்ணுறது தெரிஞ்சு அவள் செம்ம ஹாப்பி ஆகிறா. சார் என்ன சொல்கிறீங்க? கடைசி வரைக்கும் இப்படியே என்னோட இருப்பியாடி அப்படின்னு அவள் ஹிப்பில் கை வச்சு இன்னும் கிட்ட வந்து அப்படியே அவள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாரு. மிஸ்டர் சுகா, கை எடுங்க மிஸ்டர் சுகா, என்ன பண்ணுறீங்க? அப்போது தலையை தூக்கி அவள் ஃபேஸை பார்க்குறாரு. உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவளை கிஸ் பண்ண கிட்ட போகிறாரு. யோஷன், பிடிக்கும்ல? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ மிஸ்டர் சுகா. கிஸ் பண்ணா கோச்சுப்பியா? கோச்சுப்பியா? அது இல்லை. அப்போது சுகா அவளை லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. யோஷனும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறா. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் அவள் சுகாவோட கிஸ்ஸுக்கு அப்படியே அடிக்ட் ஆகுறா. அவளும் சுகாவோட 2 ஹிப்லேயும் கை வச்சுட்டு அவளோட ஷர்ட் அப்படியே இறுக்கி பிடிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் கிஸ் பேக் பண்ணுறா. என்னை தீண்டினால் நுரையாய் உன்னுள் கரைகிறேன்.
ரொம்ப நேரம் 2 பேருமே தன்னை மறந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டயர்டாகி கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. ஏய் யோஷன், கொஞ்ச நேரம் நீ என் பக்கத்தில் இல்லைனாலும் எனக்கு என் மைண்டு வேலையே செய்ய மாட்டேதுடி. இப்போல்லாம் என்னால் ஒர்க்கில் கூட ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல தெரியுமா? உன்னை பார்த்துக்கிட்டே உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. லைஃப் லாங் நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு குட்டி வீட்டில் ஜாலியாக ஹாப்பியாக வாழணும். நான் வேலைக்கு போயிட்டு வரணும், நீ வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், லைஃப் ஃபுல்லாக லவ்வோட நிம்மதியாக வாழணும்டி. இப்போ யோஷனோட ஹேண்ட்ஸை அப்படியே ஷுகா மேலேருந்து எடுக்கிறா. அவள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருக்கா. சரி, இப்போ போய் தூங்குங்க. முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே ஹக் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ். டைம் ஆச்சு மிஸ்டர் ஷுகா. ப்ளீஸ் டி அப்படின்னு அவளை ஹக் பண்ணி அவள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டே தூங்குறாரு. அவளும் அவர் அப்படியே பெட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு அவளும் அவளோட ரூமுக்கு போய் தூங்குறா. ஆனால் அவளுக்கு அங்கே தூக்கமே வரல. ஷுகா தன்னை லவ் பண்ணுறதுனால கெரியரில் இருந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. ஸோ ஷுகாவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. மார்னிங் எழுந்திரிச்சு ஷுகாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் லைட்டாக அவருக்கு நைட் நடந்ததெல்லாம் அப்பப்போ ஃப்ளாஷ் ஆகுது. நைட்டு எதுவும் உங்ககிட்ட பேசினேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவளுக்கு புரியுது ஷுகாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. அப்போ அவளும் வந்துட்டு இல்லை ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறா. இப்போ ஷுகா வந்துட்டு சரி அதெல்லாம் கனவு போல், இவ தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷுகாவை அவாய்ட் பண்ணியிருந்திருப்பா. வேறு வீடு பார்த்து ஏதேதோ ரீசன்லாம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருப்பா. ஆனால் ஒர்க்கை மட்டும் அவளால் விட முடியல. ஷுகாவுக்கு யோஷன் அவாய்ட் பண்ணுறது நல்லாவே புரிஞ்சிடும். அவள் பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அவளை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவள் சொன்ன மாதிரி ஒர்க்கஹாலிக்காகவும் மாறுறாரு. இதை தான் வந்துட்டு யோஷன் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் கிஸ் அது எப்படி நான் மறப்பேன்? என் லைஃப்பில் என்னோட பெரிய பொக்கிஷமே அதுதானே. இங்கேருந்து அவள் வேகமாக வெளியில் போகிறான் அரைமுறையாக டின்னருக்காக ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ மெய்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்ருக்கா. மெய்ட்ஸுக்கெல்லாம் ஒரு வேலை சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருக்கிறா. ஜின் அண்ட் சாய்ராவும் கப்பல்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஹோட்டலில் கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பா. இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. யோஷன் வந்துட்டு சார் எல்லாமே ரெடி சார், ஹேண்ட்பேக் டெரஸில் டேபிள் கிட்டே வச்சுருக்கேன், இந்தாங்க ட்ரெஸ்ஸு. ஓகே மற்றவங்களாம் எங்கே? ஜின் சார் அண்ட் சாய்ரா மேம்க்கு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அவங்க இந்நேரம் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டுருப்பாங்க. ஜெஹோப் சார் வந்து விமன் குக் கூட பிக்னிக் போயிருக்காங்க சார். ஷுகா சார் மட்டும் கம்போசிங் ரூமில் ஒர்க்கில் இருக்கார். ஜெஹோப் சாரோட பார்ட் ஆஃப்டர்நூன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட டிராஃப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு சார். ஓகேம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே முடிஞ்சிடுச்சுல, நீ வீட்டுக்கு கிளம்பணுன்னாலும் கிளம்பு. இல்லை சார், நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக டின்னர் என்ஜாய் பண்ணுங்கள். ஆர் யூ ஷுர்? நீ பார்த்துக்க முடியுமா? கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அரமோட ரூமுக்கு தான் போயிட்டு பாப்பாவை தூக்கிக்கிறா. ஏய் என்னடி பாப்பாவை எங்கடி தூக்கிட்டு போகிற? இப்போ யோஷன் எதுவுமே சொல்லாமல் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வெளியில் போகிறா. இப்போ அரம் உள்ளே வர்றாரு. அவர்கிட்ட தம்ஸ் அப் பண்ணுறா. அவரும் லைட்டாக ஐஸை விங்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் டோரை லாக் பண்ணுறாரு. இப்போ யோஷன் மாடிக்கு ஜிமினோட ரூமுக்கு பாப்பாவை தூக்கிட்டு போகிறா. அப்போது கேட் கிட்ட யாரோ ஒரு பொண்ணு வாட்ச்மேன் கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. அவர் பேசி சமாளித்து அனுப்பி வைக்கிறாரு. அதை நின்று கவனிச்சிட்டு என்னன்னு தெரியல அவளுக்கு. பட் அப்படியே பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே மேலே போயிடுறா. பாப்பாவை கூட்டிகிட்டு விளையாடிட்டு இருக்கா. இப்போது அரம் ரூமில் தான் மாவே வந்து என்ன ஜூனி, யோஷன் பாப்பாவை எங்கே தூக்கிட்டு போகிறா? எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறா. ஆமாம், இது என்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, யாருக்கு? உனக்கு தான், ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அதை வாங்கி இப்படியே பெட் மேலே வச்சு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஜூனி அவளை பேக் ஹக் பண்ணிவிட்டு அவள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. ஜூனி கூசுது. அப்போது வேணும்னே அவர் நெக்குள்ளே ஃபேஸை ஸ்னகிள் பண்ணுறாரு. ஐயோ கூசுதுன்னு சொல்கிறல்ல, விடுங்க.
சரி சரி, ஓப்பன் பண்ணு அப்படின்னு அவள் சாரியில் இருக்கிற பின்னை கலட்டுறாரு. ஹேய், இந்த ட்ரெஸ் எப்படி வாங்குனீங்க? ரொம்ப நாள் ட்ரை பண்ணியும் எனக்கு கிடைக்கவே இல்லையே. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இப்போ சேஞ்ச் பண்ணு. இப்போ இதுக்கு ஜூனி, எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப போட்டுக்கிறேனே. இன்றைக்கி டேட் போகிறோம், சேஞ்ச் பண்ணு அப்படின்னு அவள் சாரியை வந்துட்டு அவரே ரிமூவ் பண்ணுறாரு. சரி சரி, நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முடியாது, நான் தான் சேஞ்ச் பண்ணி விடுவேன் அப்படின்னு அவரே அவளுக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுறாரு. அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணி மிரர் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாரு. இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான ஏஞ்சல், என்னோடய லைஃபையே சுவாரஸ்யமாக்க வந்த ஃபேரி, பட்டர்ஃப்ளை மாதிரி என்னை சுற்றி சுற்றி வந்து என் மனசுக்குள்ளே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கல் மனசை கரைச்சி காதலிக்க வச்சு ஒரு குட்டி ஃபேரையும் கொடுத்து என்னை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிற என்னோடய ஏஞ்சலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ மாவே அவளே மிரரில் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. இப்போ ஆரம் அவளை பேக்கப் பண்ணிக்கிட்டு அவளை மிரரில் பார்த்துக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச பேச மாவேக்கு ஹாப்பி டியர்ஸாக வருது. இது வரைக்கும் இந்த ஏஞ்சலுக்கு நான் பெருசாக எதுவுமே செஞ்சதில்லை. அவளும் என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததில்லை. நான் என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியாக மன்னிச்சிடுவா. அவளுக்கு நான் நிறையலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ஆனாலும் அவள் என்கிட்ட அதுக்காக கோவப்பட்டதும் இல்லை. அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற கொஞ்சம் டைம்லேயும் அவ்வளோ லவ் காட்டுவாள். அந்த டைமை ரொம்ப வேல்யூபிளான டைமாக மாற்றுவாள். என்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளோடையும் என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இன்னும் எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் இவளே எனக்கு ஒய்ஃபாக கிடைக்கணும்னு நான் டெய்லியும் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு மாவேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நோ, இன்றைக்கி நீ அழுகக்கூடாது ஏஞ்சல், உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, வா அப்படின்னு மாவேவை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு டெரஸ்க்கு போகிறாரு. அவங்க அங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ரொம்ப ஒரு சாஃப்டான மெலடி மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க. 4 மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இதை பார்த்ததும் மாவேக்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. ஜூனி, இதெல்லாம் எனக்காக அரேஞ்ச் பண்ணிங்களா? மை காட், டெக்கரேஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஆரம் அண்ட் மாவே லவ் பண்ண டைமில் இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே பின்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. நம்ஜின் அங்கே மாவேக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறாரு. ஒரு குயின் மாதிரி அவளை ட்ரீட் பண்ணுறாரு. ஐயோ ஜூனி, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இங்கே வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், உட்காருங்க. அவள் உடனே சேர்லேருந்து எந்திரிக்கிறா. ஏய் ஹனி, இன்றைக்கி நான் தான் உனக்கு சர்வ் பண்ணுவேன். சரி உட்காருங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஆரம் அங்கே உட்காந்துட்டு லைட்டாக ப்ளஷ் ஆகுறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. அப்போது லைட்டாக ஐஸை மட்டும் தூக்கிட்டு அவளை பார்க்குறாரு. மாவே சீக்ஸில் கை வச்சுட்டு அப்படியே அந்த டேபிளில் அவளோட ஆர்ம்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆரமே வந்துட்டு அப்படி ரசித்து பார்த்துட்ருக்கா. எதுக்கடி இப்படி பார்க்குற? தெரியல, உங்களை இப்படி பக்கத்தில் உட்காந்து ரசித்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியுமா? ஏய், ரசிக்கிறதுக்கு என்னடி இருக்கு என்கிட்ட அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறாரு. என்னங்க இல்லை உங்ககிட்ட? க்யூட்டான ஃபேஸு, நல்ல மனசு, நல்ல குணம், இது எல்லாத்தையும் விட நீங்கள் சிரிக்கிறப்போ உங்கள் கன்னத்தில் விழுகுதே இந்த குழி இருக்கே, ஐயோ, இது நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்து ரசித்தாலும் பத்தாது. அப்போது ஆரம் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இதோ வந்துருச்சே அழகா அப்படின்னு கன்னத்தை கிள்ளி கொஞ்சமாவே. ஏய் சும்மா ரெடி, இதெல்லாம் அழகா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் ஆமிஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் கண்ணை குளிக்க விழுகாது பொண்ணுங்களே கிடையாது தெரியுமா? இப்போ ஆரம் மறுபடியும் சிரிக்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி விடு. ஜூனி, உங்ககிட்ட இருக்கிற குறைகளோடு நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். உங்ககிட்ட அப்படி என்ன குறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொன்னேனே, உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, உனக்குன்னு எதுவும் நான் ஸ்பெஷலாக பண்ணதில்லை, உனக்கு பெருசாக கிஃப்ட்ஸ் கூட நான் கொடுத்ததில்லை, உன்னை வெளியே கூட எங்கேயும். ஜூனி, இதெல்லாம் குறைன்னு யார் சொன்னா? அப்போ மாவே ஆரமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. எனக்காகவும் நம்ம ஜியா குட்டிக்காகவும்
நீங்கள் கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. பிடிஎஸ்ன்றது ஒரு பெரிய கேபாப் பேண்ட், வேர்ல்ட் லெவல் ஃபேமஸாக இருக்குது. அதோட லீடர் நீங்கள். எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, எவ்வளோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர்லாம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எனக்காக என்னோட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சா எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ பேர் உங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு ஏங்குறாங்க. எனக்கு உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட வாழ வரம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கப்போ அதில் போய் நான் குறை சொல்லுவேனா? நீங்கள் எப்போவுமே பர்ஃபெக்ட் ஜூனி. இனி அப்படிலாம் சொல்லாதுங்க. நீங்கள் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஐம் ஃபீலிங் பிளஸ்ட் வித் யூ. லவ் யூ ஜூனி. மாவே, ஒவ்வொரு தடவையும் நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு நான் நினைக்கிறப்பெல்லாம் அதை விட அதிகமாக லவ் பண்ணுறேன்னு நீ ப்ரூவ் பண்ணுற. உன் அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியலடி. ஆனால் ஹோல் ஹார்ட்டடாக சொல்கிறேன், நான் உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன். மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். இப்படி ரெண்டு பேரும் நிறைய டைம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆரம்க்கு மாவையோட கிஃப்ட்டை பார்த்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. இனி என்னோட எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்லேயும் நான் கண்டிப்பாக இந்த வாட்சை போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்குது. ரெண்டு பேரும் கப்பல் டான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இது இங்கே எடுத்தது, அங்கே எடுத்தது, இந்த டைமில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸோட கதைகளையும் பற்றி பேசிகிட்ருக்குறாங்க. அப்படியே கீழே யோஷன் ஜிம்மின் ரூமில், ஐயோ ஜியா குட்டி, உனக்கு டயர்டே ஆகலையா? ஜிம்மின் ரூமில் பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்காக யோஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலாக போராடிட்டுருக்கா. இங்கே இவ இருக்கான்னு பக்கத்து ரூமில் இருக்கிற சுகாவுக்கு நல்லாவே கேட்குது. சிரிச்சுக்கிட்டே அவரும் அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிக்னிக்கில் ஜெஹூப் அண்ட் விமன் குக் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் அண்ட் சாய்ராவும் டின்னர் முடிச்சுட்டு ஒரு மவுண்டன் கிளிஃப்க்கு போகிறாங்க. அப்போ அங்கே சாய்ரா, இது என்னோடய ஃபேவரட் பிளேஸ். நான் காலேஜ் படிக்கிறப்போ எனக்கு ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, இல்லை போர் அடித்தாலும் சரி, இங்கே தான் வருவேன். அதுவும் நைட்டில் இந்த பிளேஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஜின்னை கை பிடிச்சிட்டு அந்த மவுண்டனோட எட்ஜுக்கே கூட்டிகிட்டு போகிறா. கொஞ்சம் தூரத்தில் பாடி கார்ட்ஸையும் ஸ்டாப் பண்ணியிருப்பா. அங்கே ரெண்டு பேருமே தனியாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அந்த மவுண்டனோட எட்ஜுக்கு வந்ததும் ஒரு ஃப்ளாட்டான பிளேஸ் இருக்குது. அங்கே ரெண்டு பேருமே கீழே உட்காடுறாங்க. இப்போ ஜின் வந்துட்டு, ஏய் இந்த வியூ செம்மையாக இருக்குடி, நல்லா இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜின் அப்படியே அந்த கோல்ட் ப்ரீஸை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அவரை சுற்றி இருக்கிற அழகை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. மூன் லைட் மட்டும்தான் அங்கே வெளிச்சமாக இருக்குது. அங்கே வேறு எந்த லைட்ஸுமே இல்லை. இது அவ்வளோவா யாரும் வந்து போகக்கூடிய பிளேஸ்லாம் இல்லை. ஸ்டார்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே டவுனில் ஃபுல்லாக தெரிகிற சின்ன சின்ன லைட்ஸ், வெஹிக்கிள்ஸோட லைட்ஸ் அப்படின்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வந்துட்டு சாய்ரா ஜின்னோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறா. அவனோட ஆர்ம்ஸை ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜின் அவளை திரும்பி பார்க்குறாரு. அவளும் லைட்டாக ஐப்ரோஸை தூக்கிட்டு அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. என்ன அப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நேரம் இந்த வியூ செம்ம அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது, இந்த மூன் லைட்டில் அதை விட உன் ஃபேஸ் செம்ம அழகாக இருக்குடி. என்ன ஃப்ளர்ட் பண்ணுறியா? சரி, இப்போ என்னடி திடீர்னு இங்கே வரணும்னு உனக்கு தோணியிருக்கு? சும்மா தோணுச்சு. நம்ம லவ் பண்ண டேஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு, அதான். அதெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல. ரொம்ப ஃபீல் பண்ணாத. கல்யாணம் ஆகி 3 months தான் ஆகுது. ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி அதெல்லாம் மறக்கவே முடியாத நாட்களில் அப்படின்னு சொல்கிற. பின்ன நீ அப்போல்லாம் ரவுடியாக தானடி இருந்த. உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் நீ வரதை பார்த்தாலே பயமாக இருக்கும் தெரியுமா? சரி சரி, நான் தான் இப்போ தான் கோவலத்தெல்லாம் குறைச்சிட்டு எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன்ல. இப்போ இதுக்கு நீ அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற? இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நிம்மதியாக ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க. இப்போ வீட்டில் யோஷன் நேராக சுகாவோட ரூமுக்கு போகிறா. சார் சார், ஐயோ கதவு திறக்க மாட்டேங்கிறாரே. மிஸ்டர் சுகா கொஞ்சம் வாங்கலேன். ஏய் என்ன? சார் ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா? வாங்க சார் அப்படின்னு ஒரு ரூமை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ரூம்லையா? ஏய் என்ன என்ன ஹெல்ப்பு?
ஐயோ வாங்க சார் சொல்கிறேன். ஏய் என்னடி என்ன பண்ணி வச்சுருக்க? சார் நான் இல்லை சார், பாப்பா. சார் பேம்பர்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னு சேஞ்ச் பண்ணலான்னு கலட்டினேன் சார். சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே பாப்பா பெட்ஷீட்லலாம் கக்கா போயிடுச்சு சார். நான் பாப்பாவை க்ளீன் பண்ணிட்டேன் சார், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்ச நேரம் பாப்பாவை கையில் வச்சுக்கோங்க, நான் இந்த பெட்ஷீட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ சரி அப்படின்னு பாப்பாவை தூக்கி கையில் வச்சுக்கிறாரு. யோஷனுக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒன்றுமே புரியலை. மாற்றி மாற்றி பெட்ஷீட்டை இழுக்கிறா, அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது. அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏய் இங்கே வா. என்ன சார் சொல்லுங்கள். இந்தா பாப்பாவை பிடி. யோஷன்கிட்ட பாப்பாவை கொடுக்குறாரு. பாப்பாவை வாங்கிக்கிட்டு அவள் இப்படி பார்க்குறா. சுகா அதை க்ளீன் பண்ண போகிறாரு. ஐயோ சார் நீங்கள் எதுக்கு சார் இதெல்லாம், பரவாயில்ல விடுங்க சார். ஏய் அவள் என் பொண்ணு, அவளுக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா? நான் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு பக்கெட்டில் வச்சிடுறேன். மார்னிங் மெய்ட்ஸ் வந்ததும் வாஷ் பண்ண சொல்லிவிடு. சுகா அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து வேறு பெட்ஷீட்டும் சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வா. பாப்பாவை யோஷன் கையிலேருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. சார் தேங்க்யூ சார், நீங்கள் போய் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். இப்போ சுகா எதையுமே கண்டுக்கவே இல்லை, எதுவுமே சொல்லாமல் கீழே இறங்கி போகிறாரு. அவளும் பின்னாடியே பேசிக்கிட்டே போகிறா. கிச்சன்கிட்ட போய் நின்றுட்டு, போய் ஹாட் வாட்டர் போட்டு கொண்டு வா. ஹாட் வாட்டர் எதுக்கு சார்? சீக்கிரம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நேராக ஆரம்போட ரூமுக்கு போகிறாரு. ஓகே சார். சிட்டுமூஞ்சி எதுக்குமே பத்தில் சொல்லாது பாரு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு கிச்சனில் சுடு தண்ணி வச்சிட்ருக்குறான். அப்போ சுகா ஆரமோட ரூமில் இருந்து சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாப்பாவை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த திங்ஸை ஒரு கையில் பிடிச்சிட்டு நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. யோஷனும் ஹாட் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டு சுகாவோட ரூமுக்கு போகிறான். அப்போ சுகா அங்கே பாரு, அந்த டப்பாவில் மில்க் பவுடர் இருக்கும், அதை எடுத்து இதோ இந்த பாட்டில் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணு. எதுக்கு சார்? பாப்பா தான் அழுகவே இல்லையே. பாத்ரூம் போயிட்டால, பசிக்கும், மிக்ஸ் பண்ணு. ஓகே சார். வேகமாக அதை மிக்ஸ் பண்ணி ஃபீடிங் பாட்டிலில் சுகா கிட்ட கொடுக்குறா. கொஞ்சம் நேரம் வை, ஆறட்டும். அந்த டவல் எடு, அப்படியே மடியில் போடு. அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வா. என்ன பார்க்குற? அந்த கர்ச்சீப் எடு. அந்த பக்கத்தில் உட்காரு. ஓகே சார். யோஷனும் அவள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு கர்ச்சீப்பை கையில் எடுத்துகிட்டு பக்கத்தில் போய் உட்கார்றா. பாப்பாவுக்கு சுகா ஃபீட் பண்ணுறாரு. குடிக்கிறப்போ பாப்பா வாயிலிருந்து கொஞ்சமாக சிந்துது கீழே, அதை அவள் கழுத்து வரைக்கும் போகுது. இப்போ சுகா பார்த்துட்டு, என்ன வேடிக்கை பக்கம் தான் வந்து உட்காந்தியா? தொடச்சி விடு பாப்பாவுக்கு. ஓகே சார் அப்படின்னு வேகமாக தொடச்சி விடுறா. சுகா அவளை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. எப்போ இதெல்லாம் கற்றுக்க போகிற? கற்றுக்கலாம் சார், இப்போ என்ன அவசரம்? சீக்கிரம் கற்றுக்கோ, யூஸ் ஆகும். எனக்கா? அது ஜின்னுக்கும் குழந்த பிறக்கும்ல, அதையும் நம்ம தான் பார்த்துக்கணும், அதுக்கு தான் சொன்னேன். நம்மளா? ஓகே அப்போ பார்ப்போம் சார், சீக்கிரம் கற்றுக்குறேன். இப்போது பாப்பா நல்லா தூங்கிடுச்சு. ஸோ அதனால் யோஷன் பாப்பா தூங்குறத நோட் பண்ணிவிட்டு நேராக ஆரமோட ரூமுக்கு போய் தொட்டில் எடுத்துகிட்டு வரா. இந்தா பாப்பாவை தொட்டிலில் படுக்கவே. அப்போது அப்படியே தூக்கிட்டு தொட்டிலில் உட்கார வைக்கிற மாதிரி போகிறா. அவளுக்கு எப்படி தொட்டிலில் போடணும் அப்படின்னு தெரியல. அப்போது சுகா, இரு வேகமாக எந்திரிச்சு வராரு. இங்கே பாரு, ஒரு கையை கழுத்தில் வச்சுட்டு தலையோடு சேர்த்து பிடி, இன்னொரு கையை இடுப்பில் வச்சுட்டு காலோடு சேர்த்து பிடி. என்ன சார் எப்படி? எனக்கு புரியல. அப்போ சுகா அவள் பின்னாடி வந்து நின்றுட்டு பாப்பாவை அவள் ஷோல்டரில் போட சொல்லிவிட்டு அவளோட 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி பாப்பா மேலே வைக்கிறாரு. இப்போ யோஷனுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் குழந்தைய பிடிச்சிக்கணும், சரியா? இப்போ மெதுவாக பெண்ட் பண்ணி பாப்பாவை தொட்டிலில் படுக்கவை அப்படின்னு சொல்லிவிட்டு சுகாவும் அவள் கூடயே பெண்ட் பண்ணி 2 பேரும் ஒன்றாவே பாப்பாவை தொட்டிலில் சாஃப்டாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. யோஷன் சுகாவையே பார்க்குறா. சுகாவும் அவளை திரும்பி பார்த்துட்டு அவளை விட்டு அப்படியே தள்ளி நிற்கிறாரு. அவள் எதுவுமே பேசாமல் அப்படியே தொட்டில் ஆட்டிக்கிட்டே பெட்டில் உட்காந்துக்கிறா. சுகாவும் அப்படியே அவளுக்கு பின்னாடி போயிட்டு பெட்டில் படுத்து தூங்குறாரு. இதெல்லாம் ஜின்னும் சாய்ராவும் வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜின் வந்துட்டு எப்போ தான் யோஷன் சுகாவை புரிஞ்சுக்க போகிறாலோ தெரியல. அப்போது சாய்ரா வந்துட்டு ஷாக் ஆகிறா. என்ன சொல்கிறீங்க ஜின்? யோஷன் என்ன சுகாவை புரிஞ்சுக்கணும்? சுகா யோஷனை லவ் பண்ணுறான்.
ஆனால் அவனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. யோஷன் புரிஞ்சுக்குவான்னு நினச்சேன். அவளும் கண்டுக்காமல் இருக்கா. ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. ஜின், சுகா எப்போ இருந்து யோஷனை லவ் பண்ணுறாரு? ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளை பிடிக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஆனால் ஏன்னு தெரில, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே விலகிட்டு தான் இருந்தான். இது செட் ஆகாதுன்னு நினச்சி விட்டுட்டான்னு நினச்சேன். ஆனால் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவனோட கபோர்டில் ஒரு நாள் ஷர்ட்டை தேடுறப்போ லாக்கரில் ஒரு ஆல்பம் பார்த்தேன். அது ஃபுல்லாக யோஷனோட கேண்டட் பிக்ஸாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னான் அவளை இன்னும் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ தான் செட்டில் ஆகிட்டோமே, இனிமேல் தான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அவனும் ஒரு 6 மந்த்தாக ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் யோஷனுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. யோஷனுக்கெல்லாம் புரியுது. அவனும் சுகாவை லவ் பண்ணுறான். அதுவும் 8 இயர்ஸா. என்னது 8 இயர்ஸாவா? என்னடி சொல்கிற? யோஷன் சொன்ன ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே ஜின் கிட்ட சாய்ரா சொல்கிறா. ஆனால் அவனால் அவளோட ஃபீலிங்ஸை இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ ஜின் வந்துட்டு விமன் குக் வந்துட்டு சுகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பேசாமல் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இவங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலாமா? நல்ல ஐடியா தான். சரி, பெட் ரெடி, வாங்க தூங்கலாம். தூங்கணுமா? அத்துக்குள்ளையா அப்படின்னு சாராவை பேக்கப் பண்ணுறாரு. அவள் பெட்டில் பில்லோஸ் எடுத்து வச்சிட்ருக்கான். ஆமாம், தூங்கணும் அப்படின்னு திரும்பிட்டு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறான். போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, காஃபி போட்டு வைக்கிறேன், குடிச்சிட்டு தூங்கலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாய்ரா வெளியே போகிறான். அப்போது ஜின்னு வந்துட்டு அவளை இழுத்து மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் இப்படியே இரு ப்ளீஸ். எதுக்கு? ஃபீல் பண்ணடி, இவ்வளோ ரொமான்டிக்காக ஹக் பண்ணுறேன், சும்மா கற்றுக்கிட்டு இருக்க. அப்போ அவள் சைலண்ட் ஆகுறா. ஜின் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிவிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. குளிச்சுட்டு வரேன், காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாரு. சாய்ரா ஜின் போகிற வரைக்கும் அவரே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியில் போகிறான். அப்போ மாவே சுகர் ரூம்லேருந்து பாப்பாவை தூக்கிட்டு வெளியில் வரா. பின்னாடியே ஆரம் தொட்டில் ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. மாவே, யோஷனும் சுகாவும் தான் பாப்பாவை வச்சுட்டு இருந்தாங்க, அவங்களே எங்கே? இப்போ மாவே ஸ்மைல் பண்ணுறா. ரூமில் போய் பாருடி. சரி இருங்க, உங்கள் டேட்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுடி. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி 2 பேருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். சரி இருடி, நான் பாப்பாவை ரூமில் தூங்க வச்சுட்டு வரேன். சரி, நாளைக்கு பேசலாம், தூங்குங்க. ஓகேடி, குட் நைட். குட் நைட் ரி. குட் நைட் ஓப்பா. குட் நைட்மா. இப்போ ஜிம்மின், ஜோங்குக், வி, ஜேஹோப் எல்லாருமே உள்ளே வராங்க. இப்போ ஜேஹோப் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சுலடா, நீ இந்த மாதிரி அடிக்கடி பிக்னிக் போகலாம். அப்போது வி வந்துட்டு ஆமாம் ஹாய், எல்லாமே சேர்ந்து போவோம், அப்போ தான் இன்னும் ஜாலியாக இருக்கும். சாய்ரா அவங்கள பார்க்குறா. எல்லோரும் இப்போ தான் வரீங்களா? ஆமாம், நீ காஃபி போட போகிறீங்களா அப்படின்னு ஜோங்குக் கேட்குறான். ஆமாம் குக்கி, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் போட்டு வைக்கிறேன். அண்ணி, எனக்கு கோச்சிக்காமல் டீ. தெரியும் டீ உனக்கு காஃபி பிடிக்காதுன்னு. போய் குளிச்சுட்டு வா, போட்டு வைக்கிறேன். ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜெஹோப் வந்து சாய்ரா கிட்ட ஏதோ கேட்க வராரு. சாய்ரா. சொல்லுங்க உப்பா. அத்தை வந்து காலையில் சொல்லுங்கள் என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு காஃபி டீலாம் வேண்டாம், நான் போய் குளிச்சுட்டு தூங்குறேன். இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட வாய்ஸ் கேட்குது. இவ்வளோ குளிரில் வெளியே போயிட்டு வந்திருக்கிற, ஹாட்டாக காஃபி குடி, அப்போ தான் நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு வா, நம்ம சேர்ந்து குடிக்கலாம். இப்போ ஜேஹோப் வந்துட்டு நீ இன்னும் தூங்கலையா? சரி இரு வரேன். இப்போ ஜிம் சாராவை பார்த்துட்டு நான் காஃபி போடுறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. சுகா ரூமோட டோர் ஓப்பனில் இருக்குது. யோஷன் அண்ட் சுகா 2 பேருமே பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. யோஷன் வந்துட்டு சுகா மேலே கை போட்டு தூங்கிட்டுருக்குறா. பாப்பாவுக்கு தொட்டில் ஆட்டிக்கிட்டே அப்படியே பெட்டில் படுத்து தூங்கி இருந்திருப்பா. இப்போ ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே சாய்ரா அங்கேருந்து போகிறா. டோர் க்ளோஸ் ஆகிற சவுண்ட் கேட்டதும் சுகா கண்ணு முழிக்கிறாரு. பக்கத்தில் யோஷன் அவரோட நெக்கில் வந்துட்டு கை போட்டுட்டு தூங்குறா. பக்கத்தில் பாப்பா இல்லை, ஸோ அதனால் சரி அவங்க தான் வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாரு.
அப்போ யோஷன் சுகா கிட்ட இன்னும் க்ளோஸாக போயிட்டு அவரோட நெக்கில் ஃபேஸை வச்சுட்டு ரொம்ப ஸ்னகிள் பண்ணிக்கிட்டு தூங்குறா. சுகாவுக்கு அப்படியே உடம்பெல்லாம் டக்குன்னு சில்லுன்னு ஆகுது. மெதுவாக அவள் கையை எடுத்து விடுறாரு. அவள் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்குறா. மறுபடியும் சுகா அவள் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறாரு. அவள் தியா என்னோட டெடியை தொடாதடி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறா. சரி ஓகேடா, இந்த எபிசோடு இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம இதை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எப்பவும் போல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேடா, பாய் பாய், லவ் யுவர் செல்ஃப்.